வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். இன்று நமது நிகழ்வுல ஒரு சிறு மாற்றம். முதலிலே நாம் சிந்தனை உரையை சிந்தித்து அதற்கு பின்பாக தியானத்தை ஏற்றிருக்கிறோம். முதலாவதாக இப்ப ஒரு 132 அன்பர்கள் ஜூம்ல இருக்கிறோம். யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35 பேர் இருக்கிறோம். 167 பேருக்கு முதல்ல ஒரு நன்றி. ஏன்னா ஒரு ஆசிரியருக்கு மட்டுமல்ல, ஒரு மனிதனுக்கான ஒரு அடிப்படை ஒரு ஒழுக்கமே இந்த நேர மேலாண்மை ஒன்று. அது இந்தியர்கள் மிக அதிகமாக தோற்று போவதற்கு காரணமே இந்த நேர மேலாண்மையை நம்ம மதிக்கிறது இல்லை பொதுவா. ஆனா நீங்க இந்த 170 பேரும் அதற்கு ஒரு மதிப்பு கொடுக்கக்கூடிய நபர்களாக உள்ள இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு விஷயம் எடுத்துட்டோம் அப்படின்னா அதை முழுமையா பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த விதத்துல நீங்க எல்லாரும் இந்த குறித்த நேரத்துல சரியாக இணைந்ததுக்கு நன்றி. சரி, அது இணையாதவங்களுக்கு தான் சில சிந்தனைகள் பேசணும். அது கடைசியா நம்ம பார்த்துக்கலாம். சரி, இப்போ நாம் ஒரு சிந்தனையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது இந்த அறிமுக உரையை நாம் தெளிவாக கொடுப்பது எப்படி? அறிமுக உரை ஒரு மனிதனுக்குள்ள மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதாவது ஃபர்ஸ்ட் சீன், ஒரு படத்தினுடைய முதல் சீனை ரொம்ப ரொம்ப அற்புதமா வடிவமைப்பாங்க. நீங்க பார்த்திருக்கலாம். அதுக்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா, முதல் ஒரு ஏற்படக்கூடிய ஒரு மனோநிலை அவங்களுக்குள்ள அதை பற்றி ஒரு பாசிட்டிவான ஒரு தாட்டை கிரியேட் பண்ணும். சரி, அந்த விதத்துல நம்ம மொத்த ஆன்மீகத்தையும் அவர்களுக்கு புரிய வைக்க முயற்சி செய்கிறோம். மொத்த வாழ்க்கையும் மாற்றி அமைப்பதற்கு முயற்சி செய்கிறோம். குறிப்பாக வந்திருக்கிற நபர்கள் 2 பிரச்சனைகள்ல தான் வருவாங்க. ஒன்று உடல் ரீதியான பிரச்சனை, இன்னொன்று மன ரீதியான பிரச்சனை. அப்ப அந்த 2க்குமான தீர்வு இங்க கிடைக்குங்கிற நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அளவுல அந்த உரை இருக்கணுங்கிறத நான் மீண்டும் மீண்டும் பலமுறை உங்ககிட்ட பதிவு பண்ணியிருக்கிறேன். அது நான் சொன்ன கருத்துக்களை விட சில கருத்துக்கள் உங்களுக்கு நல்லதாக பட்டுச்சுன்னா நீங்க அதையும் கருத்துக்களையும் சேர்த்தி கொள்ளலாம். நான் இதைத்தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லல. பட் இதெல்லாம் சொன்னா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய அனுபவத்தில் இருக்கிறது உங்க கூட ஷேர் பண்றேன். சரி, அப்ப அந்த விதத்துல நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நம்முடைய மனதினுடைய அடிப்படையில் இருக்குதுங்கிறத அவங்களுக்கு அந்த உரையில புரிய வைக்கணும். நம்ம வாழ்க்கையில மனம் சரியா இருக்கணும்னா உடல் நிலை சரியா இருக்கணுங்கிறத புரிய வைக்கணும். இப்ப அவங்களோட பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா, உடல் ஆரோக்கியத்துல சில குறைபாடுகள் நம்ம கூட பகிர்ந்திருப்பாங்க. மனதில் இருக்கிற சில பிரச்சனைகளை நம்ம கூட பகிர்ந்திருப்பாங்க. பட் நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க அவங்க கூட ஷேர் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு எல்லாருக்கும் கோபம் வரும்னு சொல்றோம். ஆனா கோபப்படணும்னு யாருக்கும் விருப்பம் இல்லை, இல்லையா? எல்லாருக்கும் கோபம் வருது. இப்ப கோபத்தினால என்ன தீமை வருது? கோபத்தினால பல்வேறு உடல் நல பிரச்சனைகள் வருது, உறவுகள்ல சிக்கல்கள் வருது, பொருளாதாரத்துல பிரச்சனைகள் வருது,
அப்ப இதையெல்லாம் மாற்றி அமைக்கணும்னா கோபத்தை தவிர்க்கணும். அப்ப எல்லாருக்குமே கோபம் வர்றது ஒரு இயல்பா இருக்குது. அப்ப இதைய தவிர்ப்பதற்கு நாமளும் சிந்திக்கிறோம். ஆனா தவிர்க்க முடியல. அப்ப என்ன வேணும்னா, அந்த சினத்தை தவிர்ப்பதற்கான ஒரு பயிற்சிய மகரிஷி அவங்க வடிவமைச்சு நமக்கு குடுத்துருக்குறாங்க. அதே போல உடல்ல நோய் வருது. ஏன் நோய் வருது? ஏன் நோய் வருதுன்னா, நான் முன்னாடியே சொன்னது போல, அந்த அறிவுக்கான விளக்கத்தை நம்ம நல்லா குடுத்திருந்தோம் அப்படின்னா, இப்போ கிணற்றுல குதிப்பவர்களுக்கு நீச்சல் பற்றிய அறிவு இருக்கிறதுனால, அவங்களுக்கு கிணறு மகிழ்ச்சியை கொடுக்குது, துக்கத்தை கொடுக்கல. அதுபோல இந்த உடலை பற்றிய அறிவு நம்மகிட்ட இல்ல. அப்ப உடல்னா என்ன? அது எப்படி உருவாக்கப்பட்டிருக்குது? அதுக்குள்ள என்னவெல்லாம் நிகழ்கிறது? அப்ப அந்த உடலை எப்படி பயன்படுத்தினா அது ஆரோக்கியமா இருக்கும்? எப்படி பயன்படுத்தினா அது கெட்டுப் போகும்? சரிங்களா? இதையெல்லாம் நம்ம தெளிவாக தெரிந்து இந்த உடலை பயன்படுத்தும்போது, நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில அந்த துன்பத்திலிருந்து விடுபட முடியும். உதாரணத்துக்கு ஒருத்தர் லங்ஸ் வந்து நல்லா இருக்குது, குழந்தையா இருக்கிறப்போ. அவர் வளர்ந்து வர்றாரு. அவர் புகைப்பிடிக்கிறாரு. இப்ப புகைப்பிடிக்கும்போது அந்த தேவையற்ற புகை நுரையீரலுக்குள்ள செல்லுது. அது நுரையீரலுக்குள்ள நிறைய பாதிப்புகளை உருவாக்குது. சுவாச சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அந்த சுவாசம் காற்றுக்குள்ள கலந்து ரத்தம் முழுக்க பரவுறதால ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்று பல பிரச்சனைகளை இந்த உடல் வந்து ஃபேஸ் பண்ணுது. இப்ப அந்த நபர் அந்த கெட்ட பழக்கத்தை விடணும் அப்படின்னா மனதிற்கு ஒரு ஆற்றல் வேணும். இப்ப அந்த மனதிற்கான ஆற்றலை கொடுக்கிறது தான் தவம் அப்படிங்கிறத புரிய வைக்கணும். அப்ப தவத்தின் மூலமாக மனதிற்கு ஆற்றல் கிடைக்குது. அந்த ஆற்றலை நாம பெருக்கிக் கொண்டு நல்ல வழியில நிற்பதற்கான ஒரு முயற்சி எடுக்கணும். கெட்டதை நிறைய பேர் விட முடியாம தவிக்கிறோம். என்ன காரணம்னா, மனதிற்கு ஆற்றல் பற்றாக்குறையினால அதை விட முடியாம தவிக்கிறோம். இப்ப நிறைய பேர் வந்து பயிற்சி பண்ணலாம்னு நினைக்கிறோம். பட் ஆனா செய்ய முடியல. என்ன காரணம்னா, மன வலிமை இல்ல. மன வலிமை இருந்தாதான் நினைத்ததை சாதிக்க முடியுங்கிறத அவங்களுக்கு அந்த உரையில நீங்க புரிய வைக்கலாம். சரி, நான் இப்ப சொல்ற கருத்துக்களை எல்லாம் வந்து நீங்க ஒரே உரையில குடுக்கணும்னு கூட நினைக்க வேண்டாம். ஆனா இது உங்களோட உரைகள்ல அறிமுக பயிற்சிக்கான உரைகள்ல இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கணுங்கிறது கூட நீங்க மனதில் வைத்துக்கணும். குறிப்பாக மனதை பற்றி நிறைய விளக்கங்களை நம்ம ஆழமாக கொடுக்கணும். சரிங்களா? அப்ப மனம் செம்மையானால் நீங்க நினைச்சதை நடத்தக்கூடிய வலிமை உங்களுக்கு வந்துரும். அப்ப அந்த புகைப்பிடிக்கிற நபர் புகையை விடணும்னு சாதாரண மனதில் நினைக்கும் போது அவருக்கு அந்த ஆற்றல் இல்லை. அதனால அதை நிறுத்த முடியல. இப்ப என்ன பண்றாரு? தவம் செய்து அதை நினைக்கிறார். அதான் நம்ம கோயிலுக்கு போய் அதைத்தான் செய்யறோம். நான் நினைச்சது நடக்கல சாமி அப்படின்னு சொல்லி சாமி கிட்ட போய் அதை சொல்றோம். ஏன்னா சாமி நினைச்சா நடக்கும். ஆக்சுவலா சாமி நினைக்கிறதுங்கிறது என்னன்னா, உங்க மனம் அமைதியாக இருக்கும்போது நீங்க நினைக்கிறது சாமி நினைக்கிறதுக்கு சமம். ஏன்னா மனம் அமைதியாகும் போது அதுவே இறைத்தன்மையாக மாறிவிடுகிறது. சரிங்களா? அப்போ அந்த அமைதியான மனோநிலையில நீங்க ஒண்ணு நினைச்சீங்கன்னா, நிச்சயமா அது நமக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இறை ஆற்றலுக்கு கூட நீங்க நினைச்சும் போது, நீங்க நினைச்சது நடக்கிறதுக்கான முழு ஏற்பாடும் அங்க நிகழும். அப்ப அந்த கெட்ட பழக்கத்தை விடணும்னு நீங்க அந்த நிலையில நின்னு நினைக்கும் போது அது நடக்கும். இன்னும் நல்ல விஷயத்தை செய்வதற்கான நீங்க முயற்சியில ஈடுபடும் போது அதுவும் நடக்கும். இப்ப மகரிஷி என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுல என்னென்ன விதமான நோய்கள் போகும்ங்கிறது கூட நீங்க கொஞ்சம் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணலாம். சரிங்களா? லிஸ்ட் அவுட் எல்லா நோயும் போகும்னு சொல்றது ஒரு பக்கமா இருந்தாலும், நம்ம குறிப்பிட்ட சில நோய்களை சொல்லும்போது, குறிப்பா அவங்க சொல்ற நோய்களுக்கான ரெமெடி. இப்போ ஒருத்தர் சுகர் பிரச்சனையில ஒரு 3 பேர் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நிகழ்வுல. எப்படி இருந்தாலும் நீங்க உட்கார்ந்திருக்கிற ஒரு 100 பேருக்கு பேசுற இடத்துல கண்டிப்பா ஒரு 30 பேர், 40 பேர் சுகர்ல இருக்கிற அளவுக்கு இன்னைக்கு சூழல் வந்து போச்சு. அப்ப சுகர்னா என்ன? சுகர்னா என்னங்கிற ஒரு
அறிவை அவங்களுக்கு அந்த இடத்துல கொடுக்க முடிஞ்சா கொடுக்கலாம். உதாரணமா நான் சொல்றேன்னு சொல்லுங்க. சுகருங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கிற கணையம் என்கிற சுரப்பி இன்சுலின் என்ற ஒரு சுரப்பு நீரை சுரக்கும். ஒரு ஹார்மோனை சுரக்கும். அந்த ஹார்மோன் சரியாக சுரந்தால் நம்ம உடலுக்குள்ள அந்த செயல்பாடுகள் ப்ராப்பரா நிகழும். அது குறைவாக சுரக்கும் போது இந்த ஓட்டத்திலே தடைகள் ஏற்படும், பிரச்சனைகள் ஏற்படும். சர்க்கரை முழுமையாக சக்தியாக மாற்றப்படாமல் இருக்கும். இதுதானே இப்ப பிரச்சனைன்னு சொல்றோம். சரி, இதற்கு என்ன காரணம்னா, இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல ஒரு காரணம் வந்து நம்ம சாப்பிடுகிற உணவை நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிட்டால் அந்த உணவுக்கு தேவையான இன்சுலின் ப்ராப்பரா சுரக்கும்ங்கிறது விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம யாருமே வந்து வாயை மூடி மென்று சாப்பிடுவதில்லை. இதை நீங்க சொல்லி அவங்களுக்கு புரிஞ்சுக்குவாங்க. இப்ப வாயை மூடி நம்ம மென்று சாப்பிடும்போது அந்த காற்றும் உணவும் கலக்காமல் உணவோடு உமிழ்நீர் நன்றாக கலந்து கூழாக அரைத்து உள்ள தள்ளுனீங்கன்னா அந்த பேன்கிரியாஸ் வந்து இன்சுலினை பரிபூர்ணமா சுரக்கும். அப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாடுல நல்ல சர்க்கரை கெட்ட சர்க்கரைன்னு இருக்கு. நல்ல சர்க்கரைக்கு இன்சுலின் சுரக்கும், கெட்ட சர்க்கரைக்கு இன்சுலின் சுரக்காது. அப்ப வாயை மூடி மென்று சாப்பிடும் போது அது நல்ல சர்க்கரையாக மாற்றப்படும், இன்சுலின் தானா சுரக்கும். அதே போல கீழே அமர்ந்து சாப்பிடும் போது நம்ம குனிஞ்சு குனிஞ்சு சாப்பிட்டோம், ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து இன்சுலின் சுரக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. அதே போல நம்முடைய பயிற்சியில வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேன்கிரியாஸை ஆக்டிவேட் பண்ற மாதிரியான சில பயிற்சிகளை மகரிஷி வடிவமைச்சிருக்காங்க. நுரையீரலை ஆற்றல் படுத்துவதற்கான பயிற்சிகள் இருக்குது. நம்ம உடம்புல இருக்கிற முதுகுத்தண்டை சீரமைப்பதற்கான பயிற்சிகள் இருக்கிறது. சரிதானுங்களா? இருதயத்தை பலப்படுத்துவதற்கான பயிற்சிகள், சிறுநீரகத்தை தூய்மை செய்வதற்கான ஆற்றல் படுத்துவதற்கான பயிற்சிகள். இன்னும் நான் வந்து என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, மக்கள்கிட்ட ஒரு வியப்பை கூட கிரியேட் பண்ணணும். இதெல்லாம் என்னுடைய திங்கிங்ல இருக்கிறது. பட் இதை நீங்க வாய்ப்பு இருந்தா இதெல்லாம் நீங்க பண்ணலாம்னு சொல்றேன் நான். அதாவது ஒண்ணும் இல்லைங்க. அந்த பயிற்சியோட எஃபெக்ட் நம்ம பார்க்கலாமா? இன்னைக்கு ஒரு செக் பண்ணலாமா? எதையுமே வந்து பிராக்டிக்கலா நீங்க பண்ணி காமிச்சீங்கன்னா, அவங்க மனசுல எப்பவுமே லயமாகி நிற்கும். அதுல வந்து 2 விஷயம் நீங்க நல்லா பயன்படுத்தலாம். 2, 3 விஷயங்கள் நான் சொல்றேன். நீங்க வந்து இது அறிமுக உரை கொடுக்கறப்ப மட்டும் இல்ல. மற்ற இடங்கள்ல கூட இதை நீங்க வந்து இந்த பயிற்சியோட வேல்யூவ சொல்றதுக்காக நீங்க பயன்படுத்தலாம். உதாரணத்திற்கு நம்முடைய ரிலாக்சேஷன் வந்து வெரி ஒரு எஃபெக்டிவான ஒரு பிராக்டிஸ். நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. நாமெல்லாம் ஃபர்ஸ்ட் தடவை ரிலாக்சேஷன் பண்ணப்ப எப்படி ஃபீல் பண்ணோம்? அதனால முதல் நாளே வாய்ப்பு இருந்தா ரிலாக்சேஷன் கொடுக்கலாம்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? 2 ஹவர்ஸ் கோர்ஸ், 3 ஹவர்ஸ் கோர்ஸா இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் டே நீங்க சில பிராக்டிஸ் கொடுத்துட்டு நிச்சயமா ரிலாக்சேஷன் கொடுங்க. யப்பா! அது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை, தாக்கத்தை ஏற்படுத்தும். ஃபர்ஸ்ட் டே நாம கொடுக்குற ரிலாக்சேஷன். ரிலாக்சேஷன் எப்பவுமே சேஞ்சஸ் கிரியேட் ஆகும். பட் அவங்க அப்படி ஒரு லைஃப்ல ஒரு ஃபீல பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு தூக்கம், அப்படி ஒரு சுகம் வந்து அதுல கிடைக்கும். அந்த ரிலாக்சேஷன் வந்து நீங்க தனியா கொடுத்தா கூட நல்லா வந்து மோல்ட் அப் பண்ணுங்க. ஒரு முறை நான் ரிலாக்சேஷன் நடத்துறேன்னு சொல்லிட்டு நடத்த முடியாம வீட்ல அவங்க லதா மதன் அவங்க நடத்துனாங்க. அதுக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட் கொடுத்திருந்தாங்க. ரிலாக்சேஷன் இப்படி நடத்த முடியுமா? இவ்வளவு நல்லா நடத்த முடியுமா? எனக்கே அது மாதிரி நம்ம ரிலாக்சேஷன் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு தாட் வந்தது. அப்படி வந்து அந்த ரிலாக்சேஷனை நடத்தி நம்ம பழகணும். நான் வேணா ஒரு நாள் அவங்கள நடத்த சொல்றேன். நீங்க அதைய அட்டெண்ட் பண்ணீங்கன்னா அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப ரிலாக்சேஷன் அப்படிங்கிறது நம்ம பயிற்சியை வந்து உச்சியில தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு நுட்பம். சரி, அது மகரிஷி அமைச்சிருக்கிற அந்த சங்கல்பங்கள், ஆட்டோ சஜஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா அமைச்சிருக்காங்க அதுக்குள்ள. அது ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட்னு கூட சொல்லலாம் ரிலாக்சேஷன். ஓகேவா? அதை முடிஞ்சா நீங்க செயல்படுத்துங்க. இன்னொன்னு என்ன பண்ணுங்கன்னா, ஏன்னா இந்த பயிற்சி வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கிறதுனால நிறைய பேர் அதனோட எஃபெக்ட வந்து ஃபீல் பண்ண மாட்டாங்க.
அதனால நான் சில இடங்களுக்கு போனேன் அப்படின்னா, சரி இப்ப நான் இதுல இந்த பயிற்சியில ஒரே ஒரு சாம்பிள் மட்டும் நான் இன்னைக்கு காமிக்கிறேன். நீங்க அதை எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு, நம்ம இந்த கால் பயிற்சிக்கு உங்கள நடக்க சொல்லியிருப்பேன். அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. இப்ப எந்திரிச்சு எல்லாரையுமே நடக்க சொல்லணும். அது ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல நீங்க அதை ஃபீல் பண்ண வச்சிடலாம். நடக்க சொல்லிட்டு 2 கால்லயும் வெயிட் எப்படி இருக்கு? இதெல்லாம் இந்த இந்த நுட்பமான பாயிண்ட் ரொம்ப முக்கியம். சும்மா நடக்க சொல்றது பர்ப்பஸ் அல்ல. இந்த 2 கால்லயும் இப்ப வெயிட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்கன்னா, 2 காலையும் அவங்க ஊன்றப்ப வெயிட்ட செக் பண்ணிட்டே நடப்பாங்க. அப்படி நடக்கும்போது அவங்களுக்கு 2 காலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் 100% அப்படிதான் இருக்கும். 2 காலும் ஒரே மாதிரி. சரி, இப்ப நாம ஒரு 2 நிமிஷம் ஒரு பயிற்சி பண்ணலான்னு சொல்லிட்டு, இந்த கால் பயிற்சி இருக்கு இல்லையா? இந்த கால் பயிற்சிய அவங்கள கீழ உட்கார வச்சோ, அல்லது சேர்லயே உட்கார வச்சோ, அவங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கோ அப்படி உட்கார வச்சு, நீங்க வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா செய்யுங்கன்னு நோட் பண்ண வேண்டாம். ஃபாலோ பண்ண வேண்டாம். சும்மா சிம்பிளா கட்டை விரல அழுத்தி குடுங்க. அடுத்த 2 விரல அழுத்தி குடுங்க. கடைசி 2 விரல அழுத்தி குடுங்க. பாதத்தினுடைய மேல் பகுதி அப்படியே இங்கிருந்து அங்க, அங்கிருந்து இங்க அழுத்தி குடுங்க. குழிவான பகுதி, குதிங்கால் பகுதி, அப்படியே பக்கவாட்டு பகுதி அழுத்தி குடுங்க. கொஞ்சம் தப்பா செஞ்சாலும் பரவால்ல. ரொம்ப கைய பிடிச்சு கரெக்ஷன் எல்லாம் பண்ணாதீங்க. ஜஸ்ட் சும்மா அழுத்துங்க. நல்லா அழுத்தி குடுங்க. அது மாரி இந்த கணுக்கால் மொழிய சுற்றி நல்லா மேலேருந்து கீழ, கீழேருந்து மேல, மறுபடியும் கீழேருந்து மேல நல்லா அழுத்தி குடுங்க. மசாஜ் பண்ணுங்க. கைய உள்ள வச்சு 4 சுத்து சுத்துங்க. கால அப்படியே உள்பக்கமா பிடிச்சு விடுங்க. அவ்வளோதான். சிம்பிளா பண்ணுங்க. இந்த பயிற்சி நான் உங்களுக்கு முழுசா முறையா சொல்லிக் குடுக்கல. பட் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காமிக்கலான்னு இந்த பிராக்டிஸ் குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு, கால கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்க சொல்லுங்க. ரிலாக்ஸ் பண்ணிட்டு, இப்ப எந்திரிச்சு நடந்து பாருங்கன்னு சொல்லுங்க. லைஃப் லாங் அவங்க வந்து உங்கள மறக்கவே மாட்டாங்க. இப்ப எந்திரிச்சு நடந்து பாருங்க. பயிற்சி பண்ண கால் எப்படி இருக்குது? பயிற்சி பண்ணாத கால் எப்படி இருக்குது? சரிங்களா? உண்மையாலுமே அவங்களுக்கு ஒரு மிராக்கிளா இருக்கும். பயிற்சி பண்ண கால் வெயிட்டே இருக்காது. வெயிட்லெஸ்ஸா இருக்கும். காத்துல பறக்கிற மாதிரி இருக்கும். பயிற்சி பண்ணாத கால் அப்படியே கல்லு மாரி, பழசு மாரியே இருக்கும். அப்ப அவங்களுக்கு புரியும். அட்டாடா! அது என்னடா இத்துளியூண்டு பயிற்சி 2 நிமிஷம் தான் செஞ்சோம். எப்படி ஒரு சேஞ்ச கிரியேட் பண்ணியிருக்கு. அப்ப ஹோல் பாடி ஃபுல்லா இந்த எக்சர்சைஸ் செஞ்சா, பாடி காத்துல பறக்கிற மாரி இருக்குமா? இருக்காதா? ஆக்சுவலா நம்ம எக்சர்சைஸ் நல்லா பண்ணீங்கன்னா, பாடி காத்துலயே பறக்கிற மாரி தான் இருக்கும். சரிதானுங்களா? அதனால இந்த ஒரு பிராக்டிஸ நீங்க அவங்களுக்கு வந்து இந்த பயிற்சியோட வேல்யூவ புரிய வைக்கிறதுக்கு வந்து நிச்சயமா வந்து அந்த இடத்துல பண்ணி காமிக்கலாம். ஃபர்ஸ்ட் டே அறிமுக உரை அந்த நிகழ்த்துற அந்த அன்னைக்கு, நீங்க இதை வந்து ஒரு உரைக்குள்ளேயே கூட இதை நீங்க பண்றனாலும் பண்ணலாம். சரிதானுங்களா? அதே போல உங்க உரையில இன்னும் தாக்கம் இருக்கணும் அப்படின்னா, நம்ம ஆக்ஞை தீட்சைக்கு அந்த காந்தத்தை வந்து கையில செக் பண்ணியிருப்போம் இல்லையா? இந்த காந்த ஆற்றல நம்ம கைகள்ல செக் பண்ணியிருப்போம். அதையே கூட நீங்க குடுக்குறப்ப அவங்களுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மிராக்கிள் நடக்கும். இப்ப நம்ம எல்லாரும் ஒரு மேஜிக் பண்ணலாமா? அப்படின்னு கேட்டுட்டு, மேஜிக் என்ன பண்ணலாம்? கைய இந்த மாதிரி நான் முதல்ல செய்யறேன்னு முதல்ல பார்த்துக்கணும். இப்ப இது நெறைய பேர் செய்றாங்க. பட் ரிசல்ட் எடுக்க தெரியல அவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அவங்கள பார்க்க சொல்லணும். எந்த ஒரு பிராக்டிஸ நீங்க பண்ண வைக்கிறனாலும், முதல்ல வந்து நாம வந்து அதை செஞ்சு காமிச்சு, அவங்களுக்கு ஒரு தெளிவுபடுத்திட்டு அப்புறம் அந்த பிராக்டிஸ் செய்ய சொல்லணும். இப்ப பாருங்க, என்ன பாருங்க. கைய நல்லா நான் தேய்க்கிறேன். வலது கை உள்ளங்கைய இடது கையினுடைய கட்டவிரலால அழுத்தம் குடுக்குறேன். இடது கை உள்ளங்கையில வலது கை கட்டவிரலால அழுத்தம் குடுக்குறேன். இப்ப 2 கையிலயும் நல்லா பிரஷர் குடுத்துட்டு, இப்ப 2 கைக்கு இடையில ஒரு 1/2 அடி கேப் வச்சுக்கிறேன். இதெல்லாம் பார்க்க சொல்லணும் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் 2 கை மெதுவா பக்கத்தால கொண்டு வரணும். சேர்க்கக்கூடாது. மெதுவா தூரத்துல கொண்டு போணும். ஒரு 2 அடி வரைக்கும் கொண்டு போங்க. இந்த மாரி ஒரு 4, 5 தடவ பண்ணிட்டு, கண்ண மூடிட்டு இந்த மாரி ஒரு 2, 3 தடவ பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க சிக்கு புக்கு விளையாடுற மாதிரி இந்த கைய வந்து சுத்தணும். இதெல்லாம் நீங்க பிராக்டிஸ்ல என்னோட கிளாஸ்ல இருந்திருக்கிறீங்க. அதனால நான் ஃபாஸ்ட்டா சொல்லிட்டு போறேன். இந்த மாரி சுத்தணுங்கிறத நீங்க தெளிவா அவங்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்கள செய்ய வைக்கணும். பார்த்துட்டு எப்படி பண்றதுன்னு பார்த்துட்டு செய்ய வைக்கணும். செய்ய மட்டும் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கங்க. ஒரு 2 மணி 1 நிமிஷம் இந்த இடத்துல கவனிங்கன்னு சொல்லிட்டு, நீங்க நல்லா அதை செய்ய வச்சுட்டீங்கன்னா, சான்ஸே இல்லைங்க. மிராக்கிள் தான் அவங்க லைஃப்ல நடக்கும். அப்படி ஒரு ஃபீல நாம இதுவரைக்கும் பண்ணதே இல்ல. புரியுதா இல்லையா? அதே போல அந்த ஊறுகாய் உதாரணம் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. சரிதானா?
இந்த ஊர்கா உதாரணம் சொல்றப்ப ஆமாம் இல்ல, நம்ம மனதிற்கு எவ்வளவு பெரிய வேல்யூ இருக்கு, நம்ம தாட்டுக்கு எவ்வளவு பெரிய பவர் இருக்கு. புரியுதா இல்லைங்களா? நம்ம ஒண்ணுமே பண்ணலையே, நம்ம வாயில உமிழ்நீர் ஊறி இருக்கு. சரிதானா? அப்ப நம்முடைய எண்ணங்கள் சரியாயிருச்சுன்னா, நம்முடைய வாழ்க்கை சரியாகுங்கிறது தானே சொல்றாங்க. அப்ப அந்த மனம் வந்து உயர்ந்ததுன்னா, வாழ்க்கையே நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து நேர்முகமாகவும், மறைமுகமாகவும் இந்த பயிற்சி மேல மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய விஷயங்கள். சரி. அது 2வது நாம வந்து எந்த விதமான ஒரு விஷயத்தையும் மறைச்சு, ஒளிவு மறைவா பேசுறதில்ல. அது மகிழ்ச்சிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸு. அவங்ககிட்ட எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்ல. அவங்ககிட்ட எந்த விதமான ஒளிவு மறைவும் நம்ம இல்லாதப்போ, இந்த பயிற்சி உண்மையாலுமே வேல்யூவா போய் வேலை செய்யும் அவங்ககிட்ட. வேல்யூவா வேலை செய்யும். சரி. அப்போ இந்த அறிமுக உரை இந்த மாதிரி நம்முடைய அறிமுகம், அவர்களுடைய அறிமுகம், அவர்களுக்கு இந்த பயிற்சியை பற்றிய ஒரு புரிதல், பயிற்சியை பற்றிய ஒரு தெளிவு, குறிப்பாக அட்டெண்டன்ஸ்க்கு வந்து நீங்க டைம் மேனேஜ்மென்ட்டுக்கும் நீங்க ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து கூட அந்த உரையில வந்து நீங்க வந்து பேசணும். கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா கூட நீங்க சொல்லலாம். நீங்க யாராவது வரல அப்டின்னா, தயவு செஞ்சு இந்த மாரி இவர் தான் பொறுப்பாளர்ன்னு சொல்லி பொறுப்பாளர கண்டிப்பா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருங்க. நீங்க பொறுப்பாளரா இருந்தா, நான் தான் பொறுப்பாளர்ன்னு சொல்லி உங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாம் அவங்களுக்கு குடுத்தரணும். ஓகேவா? கண்டிப்பா இருக்கணும். நீங்க ஏதாவது நாளைக்கு காலையில வர முடியலைன்னா, தயவு செய்து நீங்க இன்னைக்கே வந்து இன்ஃபார்ம் பண்ணிருங்கங்கிறத வந்து சொல்லணும். ஏன்னா, இது ஒரு டிசிப்ளின். ஒரு பேசிக் டிசிப்ளின். சரிதானா? வர முடியலைன்னா, வர முடியலைங்கிற தகவல் சொல்லுங்க. சரிதானா? அதே மாதிரி குறிப்பிட்ட ஒரு 2 நாள் வரைக்கும் நீங்க லீவ் எடுத்துக்கலாம். ரொம்ப எமர்ஜென்சிங்கிறப்ப. 2 நாளுக்கு மேல நீங்க லீவ் எடுத்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த பேட்ச்ல கன்டின்யூ பண்ண முடியாது. அடுத்த பேட்ச்ல தான் நீங்க வரணுங்கிறத நீங்க ஸ்ட்ராங்கா அழுத்தி சொல்லணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாரி டைமும் வந்து நீங்க சொல்ற டைமுக்கு அவங்க வர்ற மாதிரி வந்து ஸ்ட்ராங்கா டைம் மேனேஜ்மென்ட் சொல்லணும். ஓகே. அதுக்குன்னு வந்து திட்டி அப்படி சொல்லணும்னு நான் சொல்லல. இந்த கோர்ஸ் இவ்வளோ வேல்யூவான கோர்ஸு. இந்த கோர்ஸ் வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு 100 மணி நேரம் கூட நடத்தலாம். அந்த கோர்ஸ உங்களுக்காக ஒரு 25 ஹவர்ஸ் ஆர் 20 ஹவர்ஸ் நடத்தப் போறோம். அப்ப இதனோட வேல்யூ புரிஞ்சுகிட்டு, நீங்க முடிஞ்ச வரைக்கும் ஷார்ப்பா வந்து டைம் மேனேஜ்மென்ட் குடுக்கணும். சரியா? 9:30 ஆர் 5:30 ஆர் ஈவினிங் 6:00 அப்படின்னா, ஷார்ப்பா அந்த டைமுக்கு முதல்ல நாம இருக்கணும். நாம எப்பவுமே இருப்போம். அதுல நம்பிக்கை இருக்கு. அவங்களும் அந்த டைமுக்கு நிச்சயமா வரணும். லேட் ஆனா நாங்க வந்து ரீசன் கேட்போம். சரிதானுங்களா? கண்டிப்பா சரியான ரீசனா இருந்தா அக்செப்ட் பண்ணுவோம். சரியில்லாத ரீசனா இருந்தா, நீங்க நெக்ஸ்ட் பேட்ச் மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து நாங்க வந்து ஒரு கண்டிஷன் பேர்ல நீங்க சொல்றத நெனச்சுக்க வேண்டாம். உங்களுக்கு இந்த பயிற்சி முழுமையா கிடைக்கணும். அதுல நீங்க முழு பலன அனுபவிக்கணுங்கிறதுனால தான் சொல்றோம். அப்படிங்கிறத நீங்க வந்து அங்க தெளிவுபடுத்திக்கலாம். சரிதானுங்களா? அப்ப இது போல நீங்க இந்த உரைய வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ராப்பரா அவங்களுக்கு கொண்டு போய் குடுக்கணும். ஆ நான் இதுக்கு வேணா என்ன பண்றேன்னா, ஒரு லிஸ்ட் வேணா கிரியேட் பண்றேன். நாம இதுக்கு பிபிடி வந்து பிரசன்ட் பண்ணணும். பிபிடி வந்து ரொம்ப நாள் என்னோட கனவுல இருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பவர் பாயிண்ட்ல போட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்லைடு நீங்க போய் அதை வந்து ஈஸியா வந்து ஃபுல்ஃபில்லா அந்த வகுப்பு வந்து உங்களால குடுக்க முடியும். நம்ம அதுக்கும் தாட் போட்டிருக்கிறோம். உங்கள்ல யாருக்காவது இந்த பிபிடி நாலேட்ஜ் இருக்கு, பவர் பாயிண்ட் கிரியேட் பண்ற நாலேட்ஜ் இருந்தா கூட எனக்கு ஷேர் பண்ணுங்க. குறிப்பாக லேப்டாப் இருக்கிறவங்க நெறைய இப்போ வந்து சர்வீஸுக்கு தேவையா இருக்கு. நம்ம கனவுகள், இலக்குகள் நெறைய இருந்தாலும், அதற்கான டீம் வந்து இன்னும் இப்பதான் புதுசா ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கிறனால, இப்பதான் சப்போர்ட்ல வந்துட்டு இருக்காங்க. அதனால நம்மளுடைய எல்லாருடைய சர்வீஸும் வந்து பல இடங்கள்ல தேவைப்படுது. அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணலாம். சரிங்களா? அப்ப இது போல வந்து ஒரு அறிமுக உரைய நீங்க அமைத்துக் கொண்டீங்கன்னா, அந்த அறிமுக உரை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நான் இன்னொன்னு என்ன பண்ணுவேன்னா, அறிமுக உரையில இந்த ஒரு செய்தி சொல்லிட்டு நான் நிறைவு பண்றேன். எனக்கு பெரிய சக்சஸ் குடுத்த அ விஷயம்னு நான் எத எடுத்துக்குவேன்னா, நான் எங்க போனாலும் சரி, அறிமுக உரைன்னு மட்டும் இல்ல. எங்க போனாலும் இந்த இடத்த வந்து டச் பண்ணாம விடுறதில்ல. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ கர்மா. சரிதானுங்களா?
செயல் விளைவு தத்துவத்தை கண்டிப்பா டச் பண்ணிருவேன். இது என்ன ஒரு பெரிய மிராக்கிள்னா, அவங்க அக்செப்டன்ஸ் மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்க. இந்த கர்மா தியரி சொல்லிட்டீங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனோநிலைக்கு வர்றத நான் வந்து நெறைய இடத்துல ஃபீல் பண்ணியிருக்கேன். நம்ம மன்றத்துல நெறைய பேர் வந்து ஆ சொல்றதையும் நம்ம வந்து பார்த்திருக்கிறோம். அதாவது இப்ப லைஃப்ல வந்து பிரச்சனை இருக்குங்க. முதல்ல அந்த பிரச்சனை நல்லதுன்னு அவங்களுக்கு வந்து புரிய வச்சுட்டீங்கனாலே, அது மிகப்பெரிய வெற்றி. முதல் நாள்ல சொல்ல முடியலைனாலும், அத 2வது நாள்லயாவது நிச்சயமா என்ன பண்ணிறணும்? நாம அவங்களுக்கு ஷேர் பண்ணிறணும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. கர்மா. இன்னொன்னு வந்து பொருள். பொருள் பற்றிய ஒரு தெளிவையும் நாம வந்து அவங்களுக்கு குடுத்தரணும்னு நெனைக்கிறேன் நான். அதாவது மக்கள் என்ன நெனைக்கிறாங்கன்னா, ஆ பொருளாதாரம் இருந்தா போதும், நான் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நெனைக்கிறாங்க. இது வந்து மிக ஒரு தவறான ஒரு கருத்து. அதை அவங்களுக்கு வந்து புரிய வைக்கணும். எங்க நம்ம வந்து வெற்றி பெறுவோம்னா, பொருளை விட உடல் ஆரோக்கியம் முக்கியம். பொருளை விட மன அமைதி முக்கியம். பொருளை விட குடும்ப சந்தோஷம் முக்கியம். பொருளை விட நம்ம சந்தோஷமா இருக்கிறது முக்கியம்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஒரே நாள்ல முடியுமான்னா, ட்ரை பண்ணலாம். எப்படின்னா, இப்போ அவங்க உடலினுடைய வேல்யூ என்னங்கிறத நான் கேட்பேன். இதெல்லாம் அறிமுக உரையிலேயே கேட்பேன் நானு. சரிங்களா? இப்போ வந்து உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டயும் எவ்வளவு சொத்து இருக்கு? ஆளாளுக்கு சொல்லுவாங்க 10,00,000, 20,00,000, 50,00,000, 1,00,00,000 வரைக்கும் சொல்லுவாங்க. சரி. இத தவிர வேற எதுவும் சொத்து இல்லையா? அப்படின்னு நான் உங்ககிட்டயே கேட்டுருக்கிறேன். இல்ல அப்படின்னு சொல்லிருவாங்க. அவங்க வீடு, காரு, தோட்டம், தொரவு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. சரி அப்ப நம்ம கேட்கணும். சரி ஓகே. ஆளுக்கு ஒரு ரூ. 100,00,00,000 குடுக்குறேன். உங்களோட ஹார்ட்ட குடுத்துருவீங்களான்னு கேட்கணும். இதெல்லாம் உங்களுக்கு நீங்க கேட்ட செய்தியா இருக்கலாம். பட் இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கா என்னையெல்லாம் தாக்குன ஒரு செய்தி. அதனால என்னை தாக்குன செய்திய தான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆமாமல்ல. 100,00,00,000 குடுத்தாலும் நம்ம ஹார்ட்ட குடுக்க மாட்டோம்ல்ல. அப்ப நம்ம ஹார்ட்டோட வேல்யூ 100,00,00,000க்கு மேல தானே. ஏன் இதை நம்ம ஃபீல் பண்ணல இவ்வளோ நாள்? சரி கிட்னி குடுத்துருவீங்களா? உங்க நுரையீரல குடுத்துருவீங்களா? உங்க கண்ண நோண்டி கேட்டா குடுத்துருவீங்களா? சரி எதுவுமே குடுக்க மாட்டோம்ல்ல. ஏன் குடுக்க மாட்டோம்னா, இது வந்து விலைமதிப்பற்ற ஒரு பொக்கிஷம். இந்த உலகத்தையே குடுத்தாலும், உலகத்துல இருக்கிற அத்தனை பணம், நகை, வைரம், வைடூரியம் எல்லாத்தையும் குடுத்தாலும், நாம நம்மளுடைய இருதயத்த குடுக்க மாட்டோம். அப்ப விலைமதிப்பற்ற ஒரு பொக்கிஷம் மாதிரியே இந்த உடல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சரிதானுங்களா? அப்ப இந்த உடலை கொண்டு தான் எல்லா செயலும் செய்யறோம். பட் இந்த உடலை நம்ம மதிக்கிறது இல்ல. அத பேணி பாதுகாக்கிறது இல்ல. அப்ப அந்த உடம்பு கெட்டு போச்சு அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில எவ்வளவெல்லாம் இழக்க வேண்டி இருக்குது. சரிங்களா? ஒரு உடல் நலம் கெட்டுருச்சு அப்படின்னா, நம்மால நிம்மதியா தூங்க முடியாது, நிம்மதியா சாப்பிட முடியாது, தொழில் செய்ய முடியாது, பணம் சம்பாரிக்க முடியாது, சம்பாரிச்சத அனுபவிக்க முடியாது, 4 இடத்துக்கு முடியாது, நண்பர்களோட சந்தோஷமா இருக்க முடியாது, ஒரு டிவி பார்க்க முடியாது, இப்படிங்கிறத நீங்க அவங்களுக்கு உணர்த்தணும். இது ஒரு மிக முக்கியமான ஒரு உணர்த்துதல். ஆன்மீக பயிற்சியில வெற்றிக்கு மிக முக்கியமான உணர்த்துதல். அப்புறம் பொருள் மட்டும் இருந்தா மகிழ்ச்சியா வாழ முடியாது. பொருள் வேண்டும். பட் பொருள் மட்டும் இருக்கு. உடல் ஆரோக்கியம் இல்ல. அப்படின்னா மகிழ்ச்சியா வாழ முடியுமா? நிச்சயமா முடியாதுங்கிறத அவங்க உணரணும். அப்படி உணரும்போது அவங்க இந்த பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சரிங்களா? அப்ப இது ஒரு முக்கியமான விஷயம். பொருள் வாழ்க்கைக்கு முக்கியம். அதை விட மிக முக்கியம் உங்களுடைய ஆரோக்கியம். அதனாலதான் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொன்னாங்க. நீண்ட ஆயுள் தீர்காயுஷ்மான் பவன் வாழ்த்துனாங்க. சரிதானுங்களா? அப்ப இதெல்லாம் இதனுடைய முக்கியத்துவத்த சொல்லும்போது பயிற்சியோட வேல்யூ அதிகரிச்சுட்டே போகும். குறிப்பாக கர்மா தியரி. அத மட்டும் நான் ஷார்ட்டா சொல்லி முடிக்கிறேன். கர்மா தியரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அது குறிப்பா இந்திய தேசத்துல பிறந்த எல்லாருக்குமே அவங்க ரத்தத்துல ஊர்ன ஒரு விஷயம் வந்து கர்மா தியரி. செயல் விளைவு தத்துவம். நீங்க கேட்கணும். வினை விதைத்தவன் அப்படின்னு நிறுத்தினீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. வினை அறுப்பான். தினை விதைத்தவன் தினை அறுப்பான். நெருப்பில்லாமல் புகையாது. உப்பை தின்றவன் தண்ணீர் குடிப்பான். தன்வினை தன்னைச் சுடும். பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே. இது எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. அப்படின்னா என்னங்கன்னு கேளு. அவங்க சொல்லுவாங்க, நம்ம எது செஞ்சாலும் அதுக்கு விலை வரும்.
தெளிவா இருக்கிறாள் சொல்லுவாங்க. இல்லாட்டி நீங்க சொல்லணும், வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னா என்ன அர்த்தம்? நீ எதை விதைக்கிறையோ அதை நீ அறுவடை செய்வ. சரிதானுங்களா? திணை விதைத்தவன் திணை அறுப்பானா, திணையை விதைச்சவன் திணையை அறுவடை பண்ணுவான். அப்படி நாம எந்த ஒரு எண்ணத்தையோ சொல்லையோ செய்யறோமோ அதற்கான பலனை நம்ம அனுபவிப்போம். இதுதான் செயல் விளைவு தத்துவம். அதாவது ஒரு நெல்லை போட்டீங்கன்னா 100 நெல்லு கிடைக்குங்க. ஒரு மாங்கொட்டை போட்டா ஆயிரக்கணக்கான மாங்காய் கிடைக்கும். ஒரு தென்னங்கனை வச்சீங்கன்னா லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான தேங்காய் கிடைக்கும். சரிங்களா? அது போல நம்ம எதை கொடுக்கறோமோ அது திரும்ப வரும். நெல்லை விதைச்சா நெல்லு வரும், முள்ளை விதைச்சா முள்ளு வரும். இதுதான் நம்ம வாழ்க்கையில அடிப்படை. அதாவது ஒரு 4 இட்லி சாப்பிட்டீங்கன்னா வயிறு சந்தோஷமா இருக்கும், நிம்மதியா இருக்கும். 7 இட்லி சாப்பிட்டா வயிறு வலிக்கும். அப்ப நீ என்ன செயல் செய்யறியோ அதுக்கு உனக்கு விளைவு வருது. இதுல மிக முக்கியமா தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அது எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் படிச்ச பாடம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு சொன்னீங்கன்னாவே எல்லாரும் கணியன் பூங்குன்றனாரோட பாடல் படிச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கான நன்மையோ உனக்கான தீமையோ பிறர் கொடுக்கறதால வர்றதில்லை. அப்ப யார் கொடுக்கறதால வர்றது? நான் கொடுக்கறதாலதான் வரும். அதான் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்மளுக்கு வர்ற நல்லதெல்லாம் நம்மளாலதான் வந்ததுன்னு நினைச்சுக்கிறோம். நமக்கு வர்ற கெட்டதெல்லாம் மத்தவங்களால வருதுன்னு நினைக்கிறோம். அப்ப இந்த இடத்துல பாவ புண்ணியத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். பாவம்னா என்ன, புண்ணியம்னா என்ன? சரியா? இப்ப ஒருத்தர் நல்லா இருக்கிறாரு, பார்த்தா என்ன சொல்றோம்? பாரு அவங்க அப்பா பண்ண புண்ணியம் நல்லா இருக்கான்னு சொல்றீங்க. ஒருத்தர் கெட்டு போயிட்டா என்ன சொல்றீங்க? யார் பண்ண பாவமோ இப்படி கஷ்டப்படுறான்னு சொல்றீங்க. அப்ப ஒருத்தர் கஷ்டப்படுறதுக்கு என்ன காரணம்? அவன் செய்த பாவம். ஒருத்தர் நல்லா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அவன் செய்த புண்ணியம். சரிங்களா? அப்ப என்னுடைய வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னா பாவ புண்ணியங்கள் கழிந்து கொண்டிருக்கிறது. அப்ப உங்களுக்கு இப்ப இன்னைக்கு ஒரு நல்லது நடக்குது. எல்லாரும் இன்னைக்கு வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆமாங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அது எப்படி மிஸ் பண்ணேன்னு தெரியல. நான் உங்களுக்கு சொல்றேன். இங்க வந்திருக்கிறவங்க அத்தனை பேரும் மிகப்பெரிய புண்ணியசாலிகள்னு அவங்களுக்கு சொல்லுங்க. அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. இருந்தாலும் நீங்க சொல்லணும். சரியா? அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். சரியா? ஏன்னா ஒரு புனிதமான ஒரு ஸ்தலத்துக்கு போனோம்னா நீங்க நினைச்சப்போ எல்லாம் போக முடியாது இல்லையா? சரிதானே? ஒரு சீரடி போறீங்க, ஒரு காசி போறீங்க, ஒரு மெக்கா போறீங்க. சரிதானே? ஒரு வாட்டிக்கன் சர்ச் நம்ம யாராவது போய் பார்க்க போலன்னா அவ்வளவு சீக்கிரமெல்லாம் போக முடியாது. அப்ப அந்தந்த இடத்துக்கு போறதுக்குன்னு ஒரு கர்மா இருக்கு. நிறைய பேரு பக்கத்தால ஏதோ ஒரு நல்ல கோவில் இருக்கு, அங்கேயே போக முடியாது. அப்ப அந்த நல்ல இடங்களுக்கு போகணும்னா ஒரு நல்ல புண்ணிய கர்மா இருந்தா தான் அது வந்து போக முடியும். இல்லாட்டி அது தடையாவே இருக்கும். இது எல்லாருக்கும் புரிஞ்ச ஒரு விஷயம். நாமளும் நிறைய நல்லது செய்யலாம்னு நினைக்கிறோம், நல்ல இடத்துக்கு போலாம்னு நினைக்கிறோம், போக முடியும். என்ன காரணம்? நம்முடைய கர்ம வினை தடையா இருக்கு. அப்ப நினைச்சப்பவெல்லாம் திருப்பதி போக முடியாது. அங்க போலான்னு ஒரு கர்மா இருந்தா தான் போக முடியும். சரிங்களா? அது போல நம்ம லைஃப்ல நமக்கு கிடைக்கிறது எல்லாமே வந்து நம்ம கர்மா பேஸ்ல தான் கிடைக்குது. இப்ப இந்த பயிற்சிக்கே நிறைய பேர் வரலான்னு நினைச்சிருப்பீங்க. ரொம்ப நாளா வரலான்னு நினைச்சவங்க எத்தனை பேர்னு கேட்பாரு. 5 வருஷம் 10 வருஷமா வரலான்னு நினைச்சவங்க அதுக்குள்ள இருப்பாங்க. சார் இல்ல சார் நேத்து தான் சொன்னேன் இன்னைக்கு வந்துட்டேன்னு சொல்றவங்க கேட்பாருங்க. அப்படியும் இருப்பாங்க. அப்ப 10 வருஷமா வரலாம்னு நினைச்சு வந்தவங்களும் இங்க இருக்கிறோம். 10 மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லி வந்தவங்களும் இருக்கிறோம். சரியாங்களா? அப்ப இந்த பயிற்சி எடுத்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும், உறவுகள்ல மேன்மை கிடைக்கும், வாழ்க்கையில ஒரு புரிதல் கிடைக்கும், ஆன்மீகத்துல ஒரு உயர்வு கிடைக்கும், பொருளாதாரத்துல நிறைவு கிடைக்கும்னா இத்தனையும் கிடைக்கணும்னா உங்களுக்கு அவ்வளவு புண்ணியம் இருக்கணும்ல. இந்த இடத்துல நாம வந்து ஒரு 500 பேர் 1000 பேர் ஒரு 5000 பேருக்கு இந்த விஷயத்த சொல்றோம். பட் இங்க வந்திருக்கிறவங்க இவ்வளவு பேர் தான் வந்திருக்கிறோம். என்ன காரணம்? இன்னைக்கு இது கிடைக்கணுங்கிற புண்ணியம் உங்ககிட்ட இருக்கு. அதனால நீங்க இன்னைக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கறது நீங்க புரிய வைக்கணும். அப்ப இந்த உலகத்தினுடைய மிகச்சிறந்த புண்ணியசாலிகள் யாரு? நான் தான் அவன் ஃபீல் பண்ணணும். ஆமாம் தான், உண்மைதான், இது பொய் அல்ல. இது ஒரு நல்ல விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கு, நல்ல குருமார்கள் கிடைச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு மனதுல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அதே போலதான் அந்த பாவ புண்ணியம். அப்ப நான் ஒரு நல்லது செய்யறேன், எனக்கு ஒரு நல்லது வருது. சரி, உதாரணத்துக்கு இன்னைக்கு உங்களுக்கு ஒர்க்ல ஒரு ப்ரமோஷன் வந்துருச்சு. அப்ப இந்த ப்ரமோஷன் யாரால வந்தது? நீங்க இந்த ஜென்மத்திலேயோ முன் ஜென்மத்திலேயோ யாருக்கோ ஒரு நன்மை செஞ்சிருக்கீங்க. அந்த நன்மை செய்ததனுடைய விளைவு உங்களுக்கு இந்த ப்ரமோஷன் வந்திருக்குது. ஆமா, ஏத்துக்கலாம். எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். சரி,
உங்களுக்கு ஒரு திட்டு வருது, உங்க கம்பெனில ஒரு மேனேஜர் திட்டுறாரு அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னா இந்த ஜென்மத்திலேயே முன் ஜென்மத்திலேயே யாராவது ஒருத்தர் திட்டி ஒரு பாவத்தை உள்ள வச்சிருக்கீங்க. அந்த பாவம் உங்களை விட்டு வெளியே போறப்ப திட்டா வெளியே போகும். நீ எதை கொடுத்தீங்களோ அது உங்ககிட்ட இருந்து பல மடங்கு அந்த உணர்வை கொடுத்துட்டு வெளியே போகும். இப்போ ஒருத்தருக்கு இன்பத்தை கொடுத்திருக்கீங்க, மகிழ்ச்சியை கொடுத்திருக்கீங்க, நல்லது செஞ்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயம் பல மடங்கு இன்பத்தை, மகிழ்ச்சியை, நல்லது செஞ்சுட்டு வெளியே போகும். இது இயற்கையுடைய நியதி. அதே போல ஒருத்தருக்கு துன்பம் கொடுத்திருந்தீங்கன்னா அது துன்பத்தை கொடுத்து வெளியே போகும். அப்ப துன்பம் வர்றது அப்படிங்கிறது என்னன்னா உங்களுடைய பாவம் உங்களை விட்டு வெளியே போகுது. இதுக்கு உதாரணம் நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். ஒரு வாந்தி வருதுன்னா நமக்குள்ள இருக்கிறது வெளியே போகுது, ஆனா கஷ்டமா இருக்குது. ஒரு பேதி வருதுன்னா கஷ்டமா இருக்குது, ஆனா உள்ள இருக்கிற கழிவு வெளியே போகுது. ஒரு காய்ச்சல் வருதுன்னா கஷ்டமா இருக்கு, நம்ம உடம்புல இருக்கிற கிருமி எல்லாம் சாகுது. ஒரு சளி பிடிக்குதுன்னா கஷ்டமா இருக்கு, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற கழிவெல்லாம் வெளியே போகுது. அப்ப உங்க லைஃப்ல எப்ப கஷ்டம் வந்தாலும் உங்ககிட்ட இருக்கிற பாவம் வெளியே போகுது, கெட்டது வெளியே போகுதுன்னு நினைச்சுக்கோங்க அப்படிங்கறது நீங்க ஸ்ட்ராங்கா பதிய வைக்கணும். அப்ப உங்க வீட்டுக்காரர் திட்டுறாருன்னா என்ன அர்த்தம்? உங்களோட பாவம் வெளியே போகுது. உங்க மாமியார் திட்டுறாங்கன்னா உங்களோட பாவ கர்மம் மொத்தமா வெளியே போகுது. இந்த ஒரு புரிதல் தான் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. நிறைய பேர் ஃபீட்பேக் பேசுறப்ப முதல்ல எங்க வீட்ல அப்படி திட்டுவாங்க. நான் ரொம்ப மனசு உடைஞ்சு போவேன். இப்பவெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். என்னுடைய பாவம் வெளிய போகுதுன்னு நான் நினைக்கிறேன். அப்ப எனக்கு அவங்க மேல கோபம் வர்றதில்ல. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கிற ஒரு விஷயங்க. சரி போதும். நான் இன்னும் பேசினா பேசிட்டே இருப்பேன். நம்ம தியானத்துக்குள்ள போலாம். பரவால்ல. அப்படியே 170 பேர் இருந்தீங்க. இப்ப 290 பேர் ஆயிட்டீங்க. சரிங்களா? நான் மறுபடியும் சொல்றேன். அட்டெண்டன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ரைட். அத பத்தி நான் உங்களுக்கு பேசணும். அது என்னன்னா, சரியா வர்றவங்ககிட்ட போய் இதை பேசிட்டே இருக்கிறோமேன்னு எனக்கு ஒரு மனதுல ஒரு 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 எண்ணம். இதுல ஒரு 170 பேர் பெர்ஃபெக்ட்டா 12:05ங்கிறப்ப உள்ள இருந்தீங்க. 12ங்கிறப்ப 100 பேர் இருந்தீங்க. 12:05ங்கிறப்ப ஒரு 170 பேர் வந்துட்டீங்க. இப்ப 280, 90 பேர் உள்ள இருக்கிறீங்க. இந்த 100 பேருக்கு உங்களுக்கு என்ன சூழல்னு எனக்கு தெரியல. பட் இது உண்மையான நீங்க சூழல்ல தள்ளி வந்தீங்கன்னா, இயற்கை அதை அக்செப்ட் பண்ணிக்கும். இல்ல நீங்க யாரையோ ஏமாத்திரலாம், லேட்டா போனா தெரியாது, இந்த தவத்தை கட் பண்ணிக்கலாம், சரிதானுங்களா? ஸ்பீச் தான் குடுக்குறேன், அதை மட்டும் கேட்டுக்கலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு மனோநிலையில் நீங்க வந்திருந்தீங்கன்னா, நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு இது விளைவு கொடுக்கும். நல்லா சொல்றேன் பாருங்க. 12 மணிக்கு ஒரு நிகழ்ச்சி, நீங்க 1 மணிக்கு வர்றீங்க, 12:30க்கு வர்றீங்கன்னா, அதற்கான விளைவை நீங்க அனுபவிப்பீங்க. அவ்வளவுதான் நான் சொல்றது என்ன. நான் பண்ணாலும் அப்படித்தான். சரிதானே? எனக்கும் அது பொருந்தும். நானும் ஒரு விஷயத்த கமிட்மெண்ட் குடுத்துட்டு, அதை மாற்றி வர்றேன் அப்படின்னா, அதற்கான விளைவை நான் அனுபவிக்கணும். அதான் செயல் விளைவு தத்துவம். இன்னைக்கு நான் ஒரு இடத்துல வர்றேன்னு சொல்லிட்டு லேட்டா வர்றேன் அப்படின்னா, நாம நினைக்கல அது யாருக்கு தெரிய போகுதுன்னு. இறைவனுக்கு எல்லாமே தெரியும். அப்ப நீங்க ஒருத்தர் வர சொல்ற இடத்துல அது வரமாட்டாங்க. ஒரு பஸ்ஸுக்காக நீங்க பல மணி நேரம் காத்திருப்பீங்க. ஒரு ட்ரெயினுக்காக நீங்க பல மணி நேரம் காத்திருப்பீங்க. சரிதானா? உங்ககிட்ட ஒரு நபர் இந்த நேரத்துல வர்றேன்னு சொல்லிட்டு வராம விட்டுருவாரு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு அனலைஸ் பண்ணீங்கன்னா, நீங்க ஒரு இடத்துல வர்றேன்னு சொல்லிட்டு வராம இருந்திருக்கிறீங்க. காரணமே இல்லாம. காரணத்தோட இருந்தீங்கன்னா தப்பு கிடையாது. சரிதானா? காரணம் இல்லாம நாம அப்படி இருக்கிறப்ப, நம்ம லைஃப் ஒண்ணுமே கிடையாதுங்க. நம்ம இப்ப செய்யறதனோட விளைவு தான் நம்ம லைஃபா மாறுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க டிசிப்ளினா இருந்தீங்கன்னா, உங்ககிட்ட எல்லாருமே டிசிப்ளினா இருப்பாங்க. இப்ப நம்ம பொய் பேசுறோம்னா, எல்லாரும் நம்மகிட்ட பொய் பேசுவாங்க. இப்ப நீங்க நேர்மையா நடந்துக்கிட்டா, எல்லாரும் நம்மகிட்ட நேர்மையா நடந்துக்குவாங்க. அப்ப நாளைக்கு என்கிட்ட யார் எப்படி நடந்துக்கணுங்கிறது இன்னைக்கு நீங்க விதைச்சிட்டு இருக்கீங்க. இதுதான் ஆன்மீகம். ஆன்மீகத்தினுடைய அடிப்படை புரிதல். சரிதானா? இன்னைக்கு நான் உடற்பயிற்சி ப்ராப்பரா பண்ணேன்னா, நீங்க நாளைக்கு ஆஸ்பத்திரி போமாட்டீங்க. இல்ல இன்னைக்கு நான் உடற்பயிற்சி பண்றதுல ஏமாத்திட்டு இருக்கேன்னா, யாரை ஏமாத்துறேன்? என்னை நானே ஏமாத்திட்டு இருக்கேன். நாளைக்கு உங்க உடல் உபாதைப்பட்டு நீங்க ஆஸ்பத்திரியில படுத்திருப்பீங்க. அப்புறம் நான் இந்த யோகா கத்துக்கிட்டு இவ்வளவு நாள் கத்துக்கிட்டு என்ன இவ்வளவு நாள் கத்துக்கிட்டதால பிரயோஜனம் இல்ல. செஞ்சாதானே பிரயோஜனம். தியானம் மத்தியானம் கம்பல்சரி உட்காருங்கன்னு நான் சொல்றேன்.
புரியுதா இல்லைங்களா? அப்ப தியானம் முறையா பண்றவங்க லைஃப்ல எப்படி இருக்கும்? மன அமைதி இருக்கும். அவங்க லைஃப்ல பெரிய குழப்பங்கள் இருக்காது. நினைச்சதெல்லாம் நடக்கும். பெரிய தடைகள் வராது. தடைகள் வந்தாலும் அதை எதிர்த்து போராடுறதுக்கான ஆற்றல் அவங்ககிட்ட இருக்கும். ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். இல்ல தவம் பண்ணாம நம்ம ஏமாத்திட்டே இருக்கிறேன் அப்படின்னா, சரிதானா? பின்னாடி விளைவு உங்களுக்கு மன உளைச்சல் இருக்கும். மன அழுத்தம் இருக்கும். மன போராட்டங்கள் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. செயலுக்கு விளைவு தான் நீங்க நாளைக்கு அனுபவிப்பீங்க. இன்னைக்கு செய்யற செயலோட விளைவ நாளைக்கு அனுபவிப்பீங்க. அப்ப செய்யற செயலை நம்ம சரி பண்ணிட்டே வந்தோம்னா, விளைவு நாளைக்கு வர்றது நல்லதா வந்துட்டே இருக்க போகுது. அதனால நல்ல தியானம், நல்ல பயிற்சி, நல்லா பண்ணணும். எனக்கு குறிப்பா டைம் மேனேஜ்மென்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஆசிரியர்ட்ட. அதை நீங்க நிறைய ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? சரி. இப்போ ஒரு 3/4 மணி நேரம் நம்ம தியானம்